அனைவருக்கும் வணக்கம். இது ரைட்டர் சீலனின் யூடியூப் பக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி, ஆதித்த கரிகாலன், பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 22, ராஜாதித்தரின் வியூகம். நாட்கள் நகர்ந்தன. மழைக்காலம் முடிந்து அறுவடை காலம் தொடங்கியிருந்தது. தென்பெண்ணை ஆற்றின் சலசலப்பு அன்று வழக்கத்தை விட மென்மையாக இருந்தது. கோடைக்காலத்தின் வரவால் ஆற்றில் நீர்வரத்து குறைந்திருந்தது. யானை படைகளும் தேர்களும் தங்குதடையின்றி ஆற்றில் இறங்கி கடக்கும் அளவுக்கு மணல் திட்டுகள் தெரிந்தன. அந்த ஆற்றுக்கப்பால் மேற்கே கங்க நாடு பதுங்கியிருந்தது. கிழக்கே வடபெண்ணை ஆறு வரை சோழ சாம்ராஜ்யத்தின் புலிக்கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. அதற்கும் வடக்கே அரசியல் சதுரங்கம் இன்னும் சிக்கலாக இருந்தது. தெலுங்கு சோழர்கள் ஒருபுறமும், அவர்களுக்கு அப்பால் சோநாட்டின் உயிர் நண்பனாக விளங்கிய அரிஞ்சய சோழர் பெண்ணெடுத்த கீழை சாளுக்கிய தேசமும் அமைந்திருந்தது. ஆனால் சோழர்களின் பரம எதிரியான ராஷ்டிரகூடர்களின் தலைநகரான மான்யகேடத்தை அடைய வேண்டுமானால் ஒன்று கங்க நாட்டை கடக்க வேண்டும், அல்லது தெலுங்கு சோழத்தின் மேற்கு பகுதி வழியாக நுழைய வேண்டும். இளவரசர் இராஜாதித்தரின் கண்கள் எப்போதும் வரைபடத்திலேயே இருந்தன. வடபெண்ணை வரை சோழர்களுக்கு எந்த எதிர்ப்பும் இருக்கக்கூடாது, அப்போதுதான் நாம் நிம்மதியாக மான்யகேடத்தின் மீது பாய முடியும் என்று அவர் அடிக்கடி சொல்லிக் கொள்வார். இதற்காகவே திருக்கோவிலூர் படைமுகாமில் ஒரு மகா ஆலோசனைக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அவர் இப்போது வெறும் மாதண்ட நாயகர் மட்டுமல்ல, சோழ தேசத்தின் பட்டத்து இளவரசர். அதனால் அவரை சுற்றி எந்நேரமும் வேளக்கார படையினர் காவல் காத்துக் கொண்டிருந்தனர். சக்கரவர்த்திக்கு நிகரான அதிகாரம் கொண்ட பதவி என்பதால் அவரை சந்திப்பது என்பது அத்தனை எளிய காரியமாக இருக்கவில்லை. ஆனால் இராஜாதித்தரோ ஆடம்பரத்தை விருக்கும் எளிமையின் சொரூபம். மறுபுறம் கோவிந்தனின் கூடாரத்தில் கார்மேகம் சூழ்ந்திருந்தது. தான் ஒரு பேரரசர் என்ற கர்வம் அவனது குருதியில் இன்னும் ஓடிக்கொண்டிருந்தது. என்னை சக்கரவர்த்தியாக அறிவிக்கவில்லை என்பதோடு எனக்கு கீழிருக்க வேண்டிய இராஜாதித்தனுக்கு நான் கட்டுப்பட வேண்டுமா என்ற ஆத்திரம் அவன் மனதை அரித்தது. கிருஷ்ணனின் ஒற்றர்கள் கோவிந்தனின் கோபத்திற்கு தீயிட்டுக் கொண்டிருந்தனர். அரசே, நீங்கள் ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறீர்கள்? உங்கள் ஒரு சமிஞை கொடுத்தால் போதும். பெண்ணையாற்றின் வடகரையில் 10,000 ராஷ்டிரகூட வீரர்கள் உங்கள் பின்னால் அணிவகுக்க தயாராக இருக்கிறார்கள் என்றான் ஒரு ஒற்றன். அவன் குரலில் வஞ்சகம் ததும்பி வழிந்தது. கோவிந்தன் தன் உடைவாளின் பிடியை இறுக்கினான். ஒரு பேரரசன் இந்த சோழ இளவரசரின் நிழலில் தங்குவது என் குலத்திற்கு இழுக்கு. இராஜாதித்தன் என்னை ஒரு படைத்தலைவனைப் போல நடத்துகிறான். இது எனக்கு செய்யும் அவமானமல்ல, என் அரியணைக்கே செய்யும் அவமானம் என்று உருமினான். உண்மைதான் அரசே, சோழ படைகள் நம்மை ஒரு சுமையாகத்தான் பார்க்கின்றன. அவர்களுக்கு உங்கள் மீது அக்கறை இல்லை என கோவிந்தனை மேலும் தூண்டிவிட்டான். அப்படியானால் ரகசிய செய்தி அனுப்புங்கள். ராஷ்டிரகூடப்படையில் எனக்கு விசுவாசமாக இருக்கும் தளபதிகளை திரட்டுங்கள். சோழர்களின் தயவில் நான் மீண்டும் அரியணை ஏடுவதை விட நான் சொந்த வலிமையால் ஏறுவதே முறை என்று ஆவேசமாக கத்தினான் கோவிந்தன். உங்கள் வார்த்தைக்காகத்தான் காத்திருந்தோம் அரசே. மக்கள் உங்கள் வருகையை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் விடைபெற்றனர். கோவிந்தன் தன் போருடையை அணிந்து கொண்டு ஆலோசனை கூடத்தை நோக்கி விறுவிறுவென நடந்தான். ஆலோசனை மண்டபத்தின் வாயிலில் வேளக்கார படையினர் நின்றிருந்தனர். கோவிந்தன் உள்ளே நுழைய முயன்றபோது ஒரு வீரனின் ஈட்டி குறுக்கே தடுத்தது. நில்லுங்கள் அரசே, சோழ மரபுப்படி பட்டத்து இளவரசரை ஆயுதங்களோடு சந்திக்க யாருக்கும் அனுமதியில்லை என்றான் காவல் வீரன். கோவிந்தனின் முகம் சிவந்தது. யாரிடம் பேசுகிறாய் என்று தெரியுமா? நான் ராஷ்டிரகூடத்து சக்கரவர்த்தி. இந்த உடைவாள் என் கௌரவம். இதை நீக்கச் சொல்ல உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? வீரர்கள் அசையவில்லை. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் கடமை மட்டுமே, தயவு செய்து ஒத்துழைக்கவும் என்றான் பணிவாக. கோவிந்தன் கேட்கவில்லை. வாக்குவாதம் முற்றியது. வீரர்கள் அவனை சூழ்ந்து கைது செய்ய துணிந்தனர். அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை என்ற சூழல் எழ, நல்ல வேளையாக சோநாட்டின் துணை மாதண்ட நாயகர் அரிஞ்சயர் அங்கு வந்து சேர்ந்தார். சூழலை உணர்ந்த அவர், வீரர்களே, நீங்கள் செல்லுங்கள், நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று அவர்களை அனுப்பி வைத்தார். அசையாமல் நின்றான் கோவிந்தன். மாமா, இது உங்களுக்கு முறையா என்று மெதுவாக ஆரம்பித்தார் அரிஞ்சயர். பட்டத்து இளவரசரின் தம்பி நான். எனக்கே இந்த விதிகள் பொருந்தும் போது நீங்கள் மட்டும் விதிவிலக்கா? ஒரு தேசத்தின் சட்டதிட்டங்களை நாம் மதிக்க வேண்டாமா? கோவிந்தன் ஏளனமாக சிரித்தான். சட்டமா? யாரை பார்த்து சொல்கிறாய்? சோழ சக்கரவர்த்தி பராந்தகர் இப்போது இங்கே வந்தாலும் இந்த வீரர்கள் இப்படித்தான் தடுப்பார்களா? மாமா, அரசர் என்பவர் இளவரசரை விட மேலானவர் அல்லவா? நானும் சக்கரவர்த்திதான். உன்னை விட உன் அண்ணனை விட எனக்குத்தான் இங்கே அதிகாரம் அதிகம் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் என்னை சாதாரண தளபதி போல நடத்தி அவமானம் செய்கிறீர்கள் என்று கத்தினான் கோவிந்தன். அரிஞ்சயன் குரலை தாழ்த்தினார். ஆனால் அதில் ஒரு உறுதி இருந்தது. மன்னிக்க வேண்டும் மாமா, நீங்கள் ஒரு காலத்தில் சக்கரவர்த்தியாக இருந்திருக்கலாம்.
ஆனால் இன்று நீங்கள் எங்கள் மதிப்பிற்குரிய உறவினர், அவ்வளவுதான். 20 ஆண்டுகள் இந்த தேசம் உங்களை ஒரு மகனைப் போல தாங்குகிறது. என் அண்ணன் தன் மகளையே உங்கள் மகனுக்கு மணம் முடித்துக் கொடுத்திருக்கிறார். இத்தனைக்கும் மேலாக நீங்கள் பகைய வீதியில் நாம் போர்க்களம் புகுந்துள்ளோம். இதெல்லாம் உங்களுக்கு அவமானங்களாக தெரிகிறதா? அரிஞ்சயனின் நியாயமான கேள்விகள் கோவிந்தனை சுட்டன. பலே அரிஞ்சயா, நீயும் என்னை எதிர்த்து பேச கற்றுக்கொண்டாயா? போதும் உங்கள் உபதேசம், இந்த ஆலோசனை எனக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டு அங்கிருந்து கோபமாக வெளியேறினான். அரிஞ்சயன் பெருமூச்சு விட்டார். இந்த கோபம் எதையாவது பெற்றுத்தரும் என்று நினைக்கிறீர்களா மாமா? இது உங்களை இன்னும் அதலபாதத்திற்கே தள்ளும் என்று முணுமுணுத்தார். அப்போது கோவிந்தனின் மகன் கிருஷ்ணன் அங்கு வந்தான். என்ன மாமா, தந்தை மீண்டும் ஆரம்பித்து விட்டாரா என்றான் சிரித்தபடி. அரிஞ்சயர் கசப்புடன் சிரித்தார். ஆமாமா, போர்க்களத்தில் ராஷ்டிரகூடர்களை சமாளிப்பது கூட எளிது போலிருக்கிறது. ஆனால் உன் தந்தையை சமாளிப்பதுதான் பெரும்பாடாக இருக்கிறது. விடுங்கள் மாமா, அரியணை இழந்த வலியில் உளறுகிறார். அவர் உளறல்களை பெரிதாக எடுக்க வேண்டாம் என்று சொல்ல அரிஞ்சயர் சரி என்றவாறு தலையசைத்தார். இருவரும் உள்ளே நுழைந்தனர். அங்கே இராஜாதித்தர், வெள்ளங்குமரன், அரிஞ்சயன் மகன் சுந்தரன், தளபதி செம்பியன் சோழியவரையார் ஆகியோர் தீவிர ஆலோசனையில் இருந்தனர். வழக்கமான போர் நடவடிக்கைகளுக்கான உத்தரவுகள் ஓலைகளில் குறிக்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டன. மாதண்ட நாயகரின் முத்திரை இடப்பட்டது. வீரர்கள் ஓலைகளுடன் விடைபெற்ற கடைசியாக நம்பிக்கைக்குரிய தளபதிகள் மட்டும் எஞ்சிய மந்திராலோசனை கூட்டம் தொடங்கியது. இராஜாதித்தர் தன் தம்பியை நோக்கி, அரிஞ்சயா, ஆற்றில் வெள்ளம் வடிந்துவிட்டது. ஆனால் கிருஷ்ணனும் பூதுகனும் காட்டும் இந்த மௌனம் எனக்கு பிடிக்கவில்லை. ஏதோ ஒரு பெரிய சதி அரங்கேறுவது போல தோன்றுகிறது. அதோடு கோவிந்த மாமா வேறு ராஷ்டிரகூடத்திலிருந்து வருபவர்களையெல்லாம் அப்படியே படையில் சேர்த்துக் கொள்கிறார். இது ஆபத்து அல்லவா என்றார். கிருஷ்ணன் தலை குனிந்து நின்றான். மாமா, மன்னிக்க வேண்டும். அரியணை ஆசை தந்தையின் கண்களை மறைக்கிறது. இந்த போரில் நாம் வெற்றி பெற்றால் அவர் மாறிவிடுவார் என்று நம்புகிறேன் என்றான் பணிவாக. அரிஞ்சயன் குறுக்கிட்டு, அண்ணா, மற்ற விஷயங்களை பேசுவோம். கோவிந்த மாமாவின் விரக்தி பேச்சுகள் இப்போது இங்கே முக்கியமல்ல என்றார். ராஜாதித்தர் சுந்தரனை நோக்கினார். சுந்தரா, உன் மனைவிக்கு இது 9ஆம் மாதம் அல்லவா? நீ இப்போது அவளுடன் இருக்க வேண்டாமா என்றார் கவலையுடன். சுந்தரன் நிமிர்ந்து பார்த்தான். பெரியப்பா, தேசம் போர்க்களத்தில் இருக்கும்போது என் குடும்பத்தை பற்றி நினைக்க எனக்கு நேரமில்லை. என் தந்தையே நான் பிறந்த 3 மாதத்தில் பாண்டிய நாட்டு போருக்கு செல்லவில்லையா? அந்த ரத்தம்தானே எனக்கும் ஊடுகிறது. ராஜாதித்தர் சிரித்தார். உண்மைதான். நீ பிறந்த நேரத்தில் உன் அப்பனும் நானும் வெள்ளூர் போர்க்களத்தில் ராஜசிம்மனின் படைகளுடன் போரிட்டுக் கொண்டிருந்தோம். சரி, இப்போது முக்கிய விஷயத்திற்கு வருவோம். நான் ஒரு புதிய வியூகத்தை வகுத்துள்ளேன். படையை 2ஆக பிரிக்கப் போகிறேன். அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். எனக்கு வந்த ஒற்று செய்தியின்படி நாம் தென்பெண்ணையை தாண்டியதும் தெலுங்கு சோழன் வடபெண்ணையை கடந்து தொண்டை மண்டலத்தை தாக்க திட்டமிட்டுள்ளான். அதனால் ஒரு பகுதி படை செம்பியன் சோழியவரையர் தலைமையில் இப்போதே புறப்பட வேண்டும். நீங்கள் வடபெண்ணையை கடந்து சீட்புலி நாட்டை தாக்கி நெல்லூரில் சோழர்களின் புலிக்கொடியை பறக்கவிட வேண்டும். அற்புதமான திட்டமண்ணா என்றார் அரிஞ்சயன். சீட்புலி வீண்டால் நாம் வடபெண்ணையை எதிர்ப்பின்றி கடக்கலாம். அதன்பின் கங்க நாட்டை தரைவழியே கடந்து மானியகேடத்தை நேரடியாக தாக்க முடியும் என்று திட்டத்தை விவரிக்க அனைவரும் ஆமோதித்தனர். அரிஞ்சயா, நீ திருநாவலூரில் இரு. சுந்தரன் கச்சிக்கோட்டையிலிருந்து தொண்டை மண்டலத்தையும் நம் கடல் எல்லையையும் காக்கட்டும். கிருஷ்ணா, நீயும் உன் தந்தையும் உங்கள் படைகளுடன் கடிகைபாடியில் முகாமிடுங்கள் என பணிகளை பிரித்துக் கொடுத்தார் ராஜாதித்தர். சோழியவரையரே சீட்புலியை 1 வாரத்தில் வெல்ல வேண்டும். அவ்வெற்றி செய்தி கேட்டு கிருஷ்ணனும் பூதுகனும் நடுங்க வேண்டும். உத்தரவு இளவரசரே என்று சொல்லி விடைபெற்றார் செம்பிய சோழியவரையர். அண்ணா, உங்கள் திட்டம் வென்றால் நாம் அதிக சேதமின்றி ராஷ்டிரகூடத்தை வென்று விடுவோம். அரிஞ்சயன் அண்ணனை பெருமையாய் பார்த்தார். நல்லதே நடக்கும் என்று தலையசைத்தார் இளவரசர் ராஜாதித்தர். அனைவரும் விடைபெற்ற பின் அங்கே ராஜாதித்தரும் அரிஞ்சயரும் தனியே இருந்தனர். ஆழ்ந்த அமைதியை உடைத்த ராஜாதித்தர் பேச ஆரம்பித்தார். தம்பி, வடவெல்லையிலேயே நாம் பாதி காலத்தை கழித்து விட்டோம் பார்த்தாயா? ஆமண்ணா, 20 ஆண்டுகள் ஓடிவிட்டன. என் மகன் சுந்தரன் பிறந்தவுடன் வந்தோமா? சுந்தரனுக்கே இன்று ஒரு பிள்ளை பிறக்கப் போகிறது. காலம் வேகமானது அண்ணா.
சீக்கிரம் இந்த எல்லை பிரச்சனைகளை சரி செய்து நான் உங்களை அரண்மனை திரும்ப வைக்கிறேன். சோழ எதிர்கால அரசராகப் போகிறவர். அப்பா பக்கத்தில் கொஞ்ச நாள் இருந்தால்தானே இன்னும் பல பயிற்சிகள் கிடைக்கும். உண்மை தம்பி, என்னை விட இந்த சிம்மாசனத்துக்கு முழு தகுதி உள்ளவன் நீதான். ஆரம்பித்து விட்டீர்களா? இல்லை, சொல்கிறேன். எனக்கடுத்து நீதான் சோழ மன்னன். அண்ணா, எனக்கும் உங்களுக்கும் என்ன வயது வித்தியாசம்? வெறும் 3 வயது. இருவரும் ஏற்கனவே பாதி கிழவர்களாகிவிட்டோம். இடையில் கந்தராதித்த அண்ணன் வேறு இருக்கிறார். சிரித்தார். பாதி கிழவர்கள். சரியாய் சொன்னாய். நான் பேரன் பேத்தி எடுத்து விட்டேன், நீ எடுக்கப் போகிறாய். ஆமாம் அண்ணா, காலம் குடுகுடு என்று ஓடிவிடும், யார் தடுத்தாலும் நிற்காது என்றார் அரிஞ்சயர். உண்மைதான். எனக்கு ஆண் பிள்ளை இல்லை என்று நான் வருந்தியதே இல்லை. பெரியப்பா கண்ணரத்தேவர் போல. கண்ணரத்தேவர் பெயர் எடுத்ததும், அண்ணா அதெல்லாம் வேண்டாம் அண்ணா, நடக்கக்கூடாதவை அவையெல்லாம், மறக்க வேண்டியவை நாமெல்லாம். அரிஞ்சயர் பெருமூச்சு விட்டார். தவிர்த்து கொண்டே வந்தால் நடந்தவையெல்லாம் இல்லை என்றாகிவிடுமா? சரி, உங்களுக்கு பின் நான் உயிரோடு இருந்தால் மன்னராகிறேன், போதுமா? ஆளை விடுங்கள் என்றார் சிரித்தபடி. ராஜாதித்தரும் சத்தமாக சிரித்தார். சிரிப்புக்கு பின்னால் 20 ஆண்டு காத்திருப்பு இருந்தது. தொடரும்.